வணக்கம். சற்று முன் வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு 13/1/2026 சற்று முன் 5% அகவலைப்படி டிஏ உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு சார்ந்து 2 முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த 5% அகவலைப்படி சாத்தியமா, அதற்கான AICPIW புள்ளி விவரங்கள் கணக்கீடு என்ன என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் 8வது ஊதியக்குழு அமலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பு அவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று காத்து கொண்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் அகவலைப்படியும் அகவலை நிவாரணமும் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. இந்த அகவலைப்படி உயர்வுடைய தாக்கமானது ஊழியர்களுடைய சம்பளத்திலும் ஓய்வூதியர்களின் ஓய்வூதியத்தில் இருக்கும் என்பதால் இதற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. AICPIW குறியீடு 0.5 புள்ளிகள் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 2025 நவம்பர் மாதத்திற்கான AICPIW தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்திற்கான வெளியிடப்பட்ட அகில இந்திய தொழில்துறை தொழிலாளர் விலை குறியீடு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த குறியீடு 148.2ஆக அதிகரித்துள்ளது. பணவீக்கம் ஊழியர்களின் சம்பளம் அல்லது ஓய்வூதியத்தின் உண்மையான மதிப்பை குறைக்காத வகையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியை நிர்ணயம் செய்வதற்கான அடிப்படையாக இந்த எண்ணிக்கை செயல்படுகிறது. ஜனவரி 2026இல் அகவலைப்படி திருத்தம் மிக முக்கியமானது. அதாவது மத்திய அரசை பொறுத்தளவில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஓராண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படியில் திருத்தங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் அரசு அகவலைப்படியை 55லிருந்து 58% உயர்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 2026க்கான உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பது சார்ந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டிசம்பர் 2025க்கான AICPIW எண்கள் வெளிவந்தவுடன் தான் தெரிய வரும். இந்த எண்கள் ஜனவரி மாத இறுதியில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாத AICPIW எண்கள் 147 அல்லது 148க்கு அருகில் இருந்தால் வரவுள்ள ஜனவரி மாத திருத்தத்தில் அகவலைப்படி 3% முதல் 5% வரை அதிகரிக்கும் என்று ஊழியர் சங்கங்கள் நம்புகிறார்கள். ஊழியர்கள் அமைப்புகளுடைய எதிர்பார்ப்பு என்ன? டிசம்பர் 2025 AICPIW 147ஆக இருந்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏவில் சுமார் 3% அதிகரிப்பு இருக்கும் என்று அகில இந்திய NPS ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் கூறியுள்ளார். டிசம்பர் மாதத்திற்கான AICPIW நவம்பர் 2025 அளவை சுற்றி இருந்தால் 148.2ஆக இருந்தால் டிஏவில் 5% வரை அதிகரிப்பு சாத்தியம் என்று அவர் கூறியுள்ளார். அகவலைப்படி கணக்கிடுவதற்கான சூத்திரம் அகவலைப்படி சதவீதம் கடந்த 12 மாத சராசரி AICPIW மல்டிப்ளை 2.88 மைனஸ் 261.41 டிவைடட் பை 261.41 மல்டிப்ளை பை 100 மைனஸ் தற்போதைய அகவலைப்படி சதவீதம். AICPIW 148.2ஆக இருந்தால் அகவலைப்படி கணக்கீடு 5% வரை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த இறுதி முடிவுகள் 2026 ஜனவரி மாத இறுதியில் வெளியிடக்கூடிய AICPIW தரவை பொறுத்தே அமையும். AICPIW 147ஆக வந்தால் 3% அகவலைப்படி உயர்வுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அகவலைப்படி 3% முதல் 5% வரை அதிகரித்தால் நேரடி பலன்கள் சம்பளத்தில் பிரதிபலிக்கும். உதாரணமாக, தற்போது 50,000 அடிப்படை சம்பளம் பெறக்கூடியவர் தோராயமாக அகவலைப்படி 58% உயர்வின்படி 29,000 பெறுவார். அகவலைப்படி 61% அதிகரித்தால் தோராயமாக 30,500 ரூபாய் அதிகரிக்கும். அதாவது மாதத்திற்கு 1,500 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். அதேபோல் அகவலைப்படி 5% அதிகரித்தால் அடிப்படை சம்பளத்தில் அகவலைப்படி 31,500 ரூபாயாக அதிகரிக்கும். அதாவது தற்போதைய அகவலைப்படியுடன் ஒப்பிட்டால் ஒவ்வொரு மாதமும் 2,500 ரூபாய் கூடுதலாக சம்பளம் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த அகவலைப்படி உயர்வு ஊழியர்களின் வருமானத்தில் தெளிவான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜனவரி 2026க்கான உண்மையான அகவலைப்படி உயர்வு AICPIW டிசம்பர் 2025க்கான தரவை
பொறுத்து தான் அமையும். வழக்கமாக 2026 ஜனவரி மாத அறிவிப்பு என்பது மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது. ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஜனவரி முதல் அரியர் தொகையும் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது எந்த மாதம் அகவலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்பு வெளிவந்தாலும் ஊழியர்களுக்கான டிஏ அரியர் தொகை 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழியர்களை பொறுத்தளவில் 5% அகவலைப்படி கொடுத்தால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக அமையும். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.